காமிக்ஸ் படிக்காமல் பால்யத்தை கடந்து வந்தவர்கள் பெரும்பாலும் இந்த தலைமுறை குழந்தைகளாகத்தான் இருப்பார்கள். படிக்கும் பழக்கத்தை ஊக்குவித்த காமிக்ஸ் புத்தகங்கள் மெல்ல வரவேற்பை இழந்த நிலையில் கார்ட்டூன் தொடர்கள் அந்த இடத்தை ஆக்கிரமிக்கின்றன. பால்ய பருவத்தில் காமிக்ஸ் எனப்படும் சித்திர கதைகளை படித்திருப்பவர்களுக்கு தெரியும் அதன் சுவாரஸ்யங்கள். பிஞ்சு மனங்களில் கற்பனைகளை விதைக்கின்றன. இந்த பழக்கம் பல அறிவாளிகளையும் பேச்சாளர்களையும் உருவாக்கி இருக்கிறது என்கிறார்கள் ஆசிரியர்கள். புத்தகங்கள் வரும்பொழுது முதல்ல நம்ம தாய்மொழியில் முதல்ல அது வந்து சேர்றப்ப எல்லாருக்குமே அந்த அறிவு கிடைக்கும், மொழி வளரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாரும் அந்த காமிக்ஸ் புத்தகத்தை பற்றி பிடிக்கும், இதை பார்க்கலாம், இதை ரசிக்கலாம்னு சொன்னாலும் கூட ஒரு மொழி தான் ஒரு இனத்தினுடைய அடையாளம்ன்றதுனால அந்த மொழி வந்து எனக்கு முக்கியன்றதுனால எனக்கு மட்டும் இல்லை, நம்ம சமுதாயத்தினுடைய அடிப்படையே அதுதான். அதனால் அதை வந்து நம்ம எல்லா இடத்துலையுமே பாதுகாத்துக்கணும். மீடியாக்கள் முக்கியமாக மொழியை வந்து வளர்க்கிற ஒரு பணி வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. கலாச்சாரத்தையும் வாழும் முறை எந்த பின்னணியில் பிறந்து வளர்க்கிறோம் என்பதை அறியாமல் குழந்தைகள் வளர்வது ஆரோக்கியம் அல்ல என்று கூறும் காமிக்ஸ் எழுத்தாளர்கள் தென்னிந்தியாவில் இந்த போக்கே காணப்படுவதாக தெரிவிக்கிறார்கள். குழந்தைகளுக்கு எப்படி எஜுகேட் பண்ணுறாங்க, ஒவ்வொரு தலைமுறையும் அடுத்த தலைமுறைகளுக்கு எந்த மாதிரியான கல்வியை கொடுக்கிறார்கள் என்பது மிக முக்கியமாகிறது. அதில் இன்றைக்கு இந்திய சூழலில் பார்க்கும் பொழுது வட இந்தியாவை பொறுத்தவரை அங்கே இருக்க குழந்தைகளுக்கெல்லாம் வந்து அவங்களுடைய வரலாறு என்ன, எந்த பின்னணியில் இருந்து நாம் வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத அழகாக கொண்டு போகிறதுக்காக ஆனந்த் பசார் பத்திரிகைங்கிற மேகசின் வந்து அழகாக ஹிஸ்ட்ரி எல்லாம் நார்த் இந்தியன் ஹிஸ்ட்ரியை பல மன்னர்கள் எப்படிலாம் இருந்தாங்கன்னு ஒவ்வொருத்தர் சின்ன சின்னதாக அழகாக 32 பக்கத்துலேருந்து 35-38 பக்கம் வரைக்கும் நல்ல புத்தகங்கள் போட்டிருக்காங்க. அதை குழந்தைகள் வந்து 5லேருந்து 10 வயசுக்குள்ள குழந்தைகள் வந்து அதை நல்லா படித்து அதை தெரிஞ்சுக்கிறாங்க 10 வயசுக்குள்ளே. ஆனால் தென்னிந்திய வரலாறு, பொதுவாக தமிழக வரலாறை பற்றி அந்த குழந்தைகளுக்கு சொல்வதற்கு வந்து இதுவரைக்கும் யாரும் முயற்சி எடுக்கல. எல்லாவற்றையும் டிஜிட்டல் வடிவில் பார்த்து பழகும் இந்த தலைமுறைக்கு பேசுவதிலும் கற்பதிலும் சிக்கல்கள் வருகின்றன என்கிறார்கள் ஆசிரியர்கள். எனினும் தொழில்நுட்பங்கள் வளரும் போது அதற்கேற்ப குழந்தைகளுக்கு டிஜிட்டல் வழியே கற்பிக்கலாம் என்றும் கூறுகின்றனர். நமக்கு டைமுக்கு ஏற்ற மாதிரி இப்போ இந்த டிஜிட்டல் இப்போ ஸ்மார்ட் போர்டு, ஸ்மார்ட் ஃபோனு எல்லாமே ஃபோன்லேயே எல்லாம் அடுக்கணும் லேப்பு எல்லாத்துலேயும் சீக்கிரமாக கிடைச்சிறதுனால அந்த ஒரு புக்ஸ் எடுத்து படிக்கிறதோ ஒரு பிக்சரை பார்த்து தெரிஞ்சுக்கிறதோ அது கிடையவே கிடையாது. அது இல்லாதனால பசங்களுடைய அவங்களோட தனித்திறமை எல்லாமே அதை எல்லாமே தடுத்துருது. எல்லாமே இந்த ஸ்மார்ட் போர்டு, இந்த லேப்பு, இந்த ஃபோனு அவங்களோட தனித்திறமை எல்லாமே அழிஞ்சிடுது. மீண்டும் துளிர்க்கும் தமிழ் சித்திர கதைகளும் புதிய தொழில்நுட்பங்களும் படிக்கும் பழக்கத்தை பரவலாக்கும் என்று நம்புகிறார்கள் குழந்தைகள் நல ஆர்வலர்கள்.